பிதாவாகிய கடவுளிடமிருந்தும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவிடமிருந்தும் பரிசுத்த ஆவியாகிய கடவுளிடமிருந்தும் உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக. ஆமென். கிறிஸ்து இயேசுக்குள் அன்பான தேவ பிள்ளைகளே, வேதாகமத்திலே சிலரை குறித்து நாம் பார்க்கிறோம். அப்படியாக பார்க்கிற பொழுது நீதிமான் என்று சொல்லி ஒருவரை குறித்து பார்க்கிறோம், எஜமான் என்று சொல்லி ஒருவரை பார்க்கிறோம், புத்திமான் என்று சொல்லி ஒருவரை பார்க்கிறோம், ஞானவான் என்று ஒருவரை குறித்து பார்க்கிறோம், பரிசுத்தவான் என்று ஒருவரை நாம் பார்க்கிறோம். இப்படி அநேகரை வேதாகமத்திலே வித்தியாசமான முறையிலே நாம் பார்க்கிறவர்களாக இருக்கிறோம். ஆகவே நீதிமான் யார் என்று நாம் பார்க்கும்பொழுது ஒரு நீதி உள்ளவன், நீதியை சரி கட்டுகிறவன், நீதியின்படி வாழ்கிறவன், அவர் ஒரு நீதிமானாயிருக்கிறார். அதே போல ஒரு எஜமான் என்று சொல்லும் பொழுது அவருக்கு கீழே அநேக வேலைக்காரரும் மற்றவர்களுக்கு ஒரு எஜமானுமாய் இருக்கிறவரை ஒரு எஜமான் என்று பார்க்கிறோம். புத்திமான், புத்தி உள்ளவன், புத்தியை கொண்டவன் ஒரு புத்திமானாக காண்கிறார். ஒரு ஞானவான் என்று சொல்லும் பொழுது ஞானத்திலே சிறந்தவனாய் இருக்கும் பொழுது அவனை ஞானவான் என்று நாம் பார்க்கிறோம். பரிசுத்தவான், ஒரு மனுஷன் பரிசுத்தம் உள்ளவனாய் வாழ்ந்தால் அவன் பரிசுத்தவான் என்று சொல்லுகிற அளவுக்கு நாம் அவர்களை இப்படியாக கூறுகிறோம். இப்படி நீதிமான், எஜமான், புத்திமான், ஞானவான், பரிசுத்தவான் என்று பார்க்கிற நாம் இன்னொருவரையும் நாம் இந்த நாளிலே பார்க்கிறோம். அவரை குறித்து இன்றைக்கு நாம் தியானிப்போம். நாம் படித்த ஏசாயா 50ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தில் இப்படியாக எழுதப்பட்டிருக்கிறது. ஏசாயா, இளைப்படைந்தவனுக்கு சமயத்திற்கேற்ற வார்த்தையை சொல்ல நான் அறியும்படிக்கு கர்த்தராகிய ஆண்டவர் எனக்கு யாருடைய நாவை கொடுத்திருக்கிறாரா? கல்விமானின் நாவு. நாம் நீதிமான், எஜமான், புத்திமான், ஞானவான், பரிசுத்தவான் என்று பார்க்கிற நாம் இங்க இன்னொருவரையும் பார்க்கிறோம். அவர் யாரு? கல்விமான். கல்விமான் என்ற ஒருவரை குறித்து இங்க பார்க்கிறோம். யார் இந்த கல்விமான்? கல்விமான் என்று சொல்லும் பொழுது எல்லாவற்றையும் அறிந்திருக்கிறவன் தான் கல்விமான். அப்படி என்றால் படிப்பிலே, படித்ததிலே, படித்து எல்லாவற்றையும் தெரிந்து கொண்டு எல்லாவற்றையும் அறிந்தவர் தான் இந்த கல்விமான் என்று நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். ஆங்கிலத்திலே the tongue of the learned என்று சொல்லும் பொழுது எல்லாத்தையும் you should have learned everything, then only he is a learned man என்று அந்த இடத்திலே பார்க்கிறோம். ஆகவே கல்விமான் என்று சொல்லும் பொழுது 100% எல்லாவற்றையும் அறிந்திருப்பவன் தான் யார்? கல்விமான். இப்படிப்பட்ட கல்விமானின் நாவை தான் ஆண்டவர் உங்களுக்கு சமயத்துக்கேற்ற வார்த்தைகளை சொல்ல அந்த கல்விமானின் நாவை நமக்கு கொடுக்கிறவராயிருக்கிறார். நம்ம இந்த உலகத்தில் பார்க்கும்போது சாக்ரட்டிஸ், அரிஸ்டாட்டல், ஷேக்ஸ்பியர், இப்படி எத்தனையோ இவர்களை பார்க்கிறோம். இவர்கள் கல்விமான் என்று சொல்லலாம், இவர்கள் ஒரு மேதைகள் என்று சொல்லலாம். ஆனால் 100% எனக்கு எல்லாமே தெரிந்திருக்கிறது, நான் ஒரு கல்விமான் என்று அவர்களால் சொல்ல முடியாது, நாம் ஏற்றுக்கொள்ளவும் முடியாது. ஏனென்றால் எவ்வளவாக அவர்கள் படித்து பெரிய மேதையாக இருந்தாலும் கூட கண்டிப்பாக 100% அவர்கள் இன்னுமாக அநேக காரியங்களை அவர்கள் தெரிந்து கொள்ளாமல் இருக்கிறார்கள் என்று நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். ஆகவே கல்விமான் என்று சொல்லும்பொழுது இந்த கல்விமான் என்ற அந்த மனுஷன் 100% எல்லாவற்றையும் அறிந்திருக்கிறவனாயிருந்தால்தான் அவன் கல்விமானாயிருக்க முடியும் என்று இன்றைக்கு நாம் தெரிந்து கொள்ள முடியும். இந்த கல்விமான் என்ன செய்கிறார் பாருங்க, அந்த 4ஆம் வசனத்தில் இளைப்படைந்தவனுக்கு, அப்படி என்றால் கஷ்டத்தில் இருக்கிறவனுக்கு, பிரச்சனைகளில் இருக்கிறவனுக்கு, சோர்ந்து போயிருக்கிறவனுக்கு, சுகவீனத்தில் இருக்கிறவன், இவர்களெல்லாம் இளைப்படைந்தவர்கள். இவர்களுக்கு சமயத்துக்கேற்ற வார்த்தையை சொல்ல என்ன தேவைப்படுகிறது? ஒரு நாவு தேவைப்படுகிறது. அந்த நாவு தான் கல்விமானின் நாவு. அதை தான் ஆண்டவர் நமக்கு கொடுப்பார்.
அதை போதிக்க கொடுப்பார் என்று இந்த இடத்திலே சொல்லப்படுகிறது. கேக்குதா? நாவு பேசலைன்னா உங்களுக்கு அது கேட்காது. இப்போ இந்த நாவை ஆண்டவர் கொடுத்ததினால தான் இதன் மூலமாக நான் உங்களுக்கு என்ன சொல்றேன், கடவுளுடைய வார்த்தையை. ஆகவே நான் கல்விமானின் நாவை வைத்துக் கொண்டிருக்கேன்னு சொல்ல, நானும் 100% கல்விமான் இல்லை, அனைத்தையும் தெரிந்து கொண்டவர் இல்லை. ஆனால் கடவுள் என்னை கொண்டு என் மூலமாக உங்களுக்கு இந்த நாவின் மூலமாக அவருடைய வார்த்தைகள் என்ன செய்றாரு, உங்களை சொல்லு. இப்போ இந்த சமயத்திற்கேற்ற இந்த நாளிலே இந்த இடத்திலே உட்கார்ந்து இருக்கிற உங்களுக்கு இந்த சமயத்துக்கேற்ற வார்த்தைகளை சொல்ல ஆண்டவர் என்னுடைய நாவை என்ன செய்கிறாரா, உபயோகப்படுத்துகிறார். கல்விமானின் நாவை கொடுத்து நீ இவைகளை பேசு, இவைகளை சொல்லு என்று அவர் நமக்கு சொல்லுகிறவராயிருக்கிறார். இந்த நாவு நமக்கு முக்கியமானதாய் இருக்கிறது என்று நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். அவர் என்ன சொல்றார் பாருங்க அந்த வசனத்திலே, அவர் தொடர்ந்து அதை படிங்க. அந்த 4ஆம் வசனத்திலே, காலை தோறும் உன்னை எழுப்புகிறார், நீ கற்றுக்கொள்ளுகிறவர்களை போல நீ கேட்கும்படி உன்னுடைய செவியை என்ன செய்யறாரா, அவர் கற்றுக் கொடுப்பதை நீர் கவனிக்க செய்கிறவராய் இருக்கிறார். இன்றைக்கு நான் பிரசங்கம் செய்ய வேதாகமத்தை திறந்து ஜெபித்து காலைதோறும் அந்த எழுந்து, ஆண்டவரே நான் என்ன பேச வேண்டும் என்று நான் ஜெபிக்கிற பொழுது அவர் என்னை எழுப்புகிறார். எழுந்துடு, இந்த வார்த்தைகளை நீ சொல்லு, இப்போ நான் சொல்லுகிறதை அவர்களுக்கு சொல்லு, உன் செவியை கவனித்துக் கொள்ளு என்று சொல்லி அவர் இன்றைக்கு உங்கள் மத்தியிலே ஆண்டவருடைய வார்த்தையை சொல்ல என்னை காலைதோறும் எழுப்பி கற்றுக்கொள்ள என்னை எழுப்பி என் செவியை அவருடைய வார்த்தைக்கு என்ன செய்யறாரா, கவனிக்க. அப்படி செய்யும் பொழுது தான் அந்த வார்த்தைகளை கொண்டு நான் உங்களிடத்தில் என்ன செய்கிறேன்னு பேசுகிறவனாய் இருக்கிறேன் என்று இன்றைக்கு கண்டிப்பாக தெரியும். ஆகவே ஒவ்வொருவருக்கும் ஆண்டவர் என்ன கொடுத்திருக்கிறாரு, நாவை கொடுத்திருக்கிறார். கல்விமானின் நாவுன்னு சொல்ல நாவை கொடுத்திருக்கிறார். ஆனால் அந்த நாவை நாம் எப்படியாக பிரயோஜனப்படுத்திக் கொள்ள வேண்டுமா, கல்விமானின் நாவை போல பிரயோஜனப்படுத்திக் கொள்ள காலைதோறும் எழுந்து ஆண்டவருடைய வசனத்தை படி, காலைதோறும் எழுந்து ஆண்டவருடைய வசனத்தை கேள். அவர் கற்றுக் கொடுப்பதற்கு நீ என்ன பண்ணமா, உன்னுடைய செவியை சாய்த்து கவனியும். அப்பொழுது தான் சமயத்திற்கேற்ற வார்த்தைகளை உங்களால் பேச முடியும். சமயத்திற்கேற்ற அந்த நேரத்திலே இளைப்படைந்தவனுக்கு தேவனுடைய வார்த்தையை ஆறுதலாக நாம் சொல்ல முடியும் என்பதை இன்றைக்கு நாம் ஆகவே ஏதோ நாவு கொடுத்திருக்கிறாருன்னு சொல்லி நாவை கொண்டு எதையோ பேசுறது, எதையோ நம்ம சொல்றது அப்படியாக இருக்கக்கூடாது. ஆண்டவர் கொடுத்திருக்கிற அந்த நாவை கல்விமானின் நாவாய் நாம் பிரயோஜனப்படுத்திக் கொள்ள காலைதோறும் அவருடைய வசனத்தை வாசிக்கவும் தியானிக்கவும் அவருடைய வார்த்தைக்கு செவி கொடுக்கிறவருமாய் இருக்கும்போது தான் நம்மளுடைய நாவு கல்விமானின் நாவை போல மற்றவர்களுக்கு சமயத்துக்கு ஏற்ற வார்த்தைகளை சொல்ல இளைப்படைந்தவனுக்கு அது ஆறுதலாக இருக்கும் என்று ஆண்டவர் நமக்கு இப்படியாக சொல்லி. இதற்கு சிறந்த உதாரணம் யார் தெரியுங்களா, நம்முடைய ஆண்டவராகிய அவரை ஒருத்தரை தான் நம்ம அவர் ஒரு என்னன்னு சொல்லலாம், ஒரு கல்விமான் என்று சொல்ல முடியும். ஏன்னா 100% அவர் ஒருவர் மாத்திரமே எல்லாவற்றையும் அறிந்தவராயிருக்கிறார். அவர்தான் கல்விமான். அவருடைய நாவு தான் நமக்கு இருக்க வேண்டும் என்று ஆண்டவர் சொல்லுவார். இப்போ நம்ம படித்தோம் இல்லைங்களா, மார்க் 9ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்திலிருந்து 29வது வசனம் வரைக்கும் நம்ம படித்தோம். அங்கே 3 இலைப்படைந்த கூட்டத்தை நாம் பார்க்கிறோம். 3 கூட்டத்தை பார்க்கிறோம். இலைப்படைந்தவர்கள், சோர்ந்து போனவர்கள் ஒரு 3 பேரை அந்த இடத்திலே பார்க்கிறோம். சமயத்திற்கேற்ற வார்த்தைகளை இயேசு சுவாமி அவர்களுக்கு எப்படி சொன்னார், கல்விமானின் நாவை கொண்டு எப்படியாக அவரிடத்துல பேசினார் என்று நாம் பார்க்கலாம். முதலாவது 14ஆம் வசனத்தில் என்ன சொல்லி பாருங்க. அவர்களோடு கூட வேதபாரர்கள் தர்க்கிக்கிறதை பார்க்கிறோம். ஆர்கியூமெண்ட், விவாதம் பண்ணி கொண்டிருக்கிறதை அந்த இடத்திலே பார்க்கிறோம்.
இது ஒரு கூட்டம். அவர்கள் இலைப்படைந்தவராக, யார் இந்த இயேசுன்னு ஒருத்தர் வந்துட்டு இவர் தான் கடவுள்னு சொல்லி நம்ம கிட்ட சுற்றிட்டு இருக்கிறாரு, இவர் யார், இவங்க சீஷர்கள் இங்கே இருக்கிறாங்க, இப்படி இலைப்படைந்தவர்களாய் அவர்களிடத்திலே தர்க்கம் செய்கிறவர்களாக இருக்கிறார்கள். அப்போ ஆண்டவர் அங்க வரும்பொழுது என்ன செய்கிறார் என்றால், சமயத்திற்கேற்ற ஒரு வார்த்தைகளை அங்க சொல்றாரு. அங்க வந்துன்னா, வேத பாரகரே, உங்களுக்கு என்ன வேலை, இங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க, இங்க என்ன தர்க்கம் பண்ணிருக்கிறீங்க, ஏன் இந்த சீஷர்களை ஒரு மாதிரி கஷ்டப்படுத்தி கொள்ள, இப்படியாக அவருடைய வாயிலிருந்து வார்த்தைகள் வரவில்லை. சமயத்திற்கேற்ற வார்த்தை என்ன ஆனது, எதற்காக இப்படி தர்க்கம் செய்து கொண்டிருக்கிறீர்கள், உங்களுக்கு என்ன வேண்டும் என்று சமயத்திற்கேற்ற ஒரு வார்த்தைகளை அவரிடத்தில் பேசி அவர்களோடு கூட என்ன செய்றாரு, தேவனுடைய வசனத்தை சொல்லுகிறவராயிருக்கிறார். அதுதான் முக்கியமானது. இரண்டாவது பாருங்க, 18ஆம் வசனத்துல என்ன பார்க்கிறோம், இந்த அசுத்த ஆவியை துரத்த சீஷரிடத்திலே நாங்கள் கொண்டு வந்தோம், அவர்களால் என்ன நடந்தது, கூடாமற் போயிற்று. அப்போ அங்க ஒரு கூட்டம் இலைப்படைந்தவர்களாக, ஐயோ இயேசு சுவாமி கூட நம்ம இருக்கிறோம், இயேசு சுவாமி சீஷர்கள் என்று சொல்றோம், ஆனால் இயேசு சுவாமி செய்கிற ஒவ்வொரு அற்புதத்தையும் எங்களால் என்ன செய்ய முடியவில்லை, செய்ய முடியவில்லையே என்று இலைப்படைந்தவர்களாக இருக்கிறார்கள். அதற்கு தான் 29வது வசனத்துல ஆண்டவர் இடத்துல கேட்கிறார், நாங்க என்ன செய்ய வேண்டும் என்று சொல்லும்போது சமயத்திற்கேற்ற ஒரு வார்த்தையை சொல்றார் பாருங்க. அதற்கு அவர், இவ்வகைய பிசாசை ஜெபத்தினாலும் உபவாசத்தினாலுமே அன்றி மற்ற எந்த விதத்திலும் அந்த அசுத்த ஆவியை நாம் என்ன செய்ய முடியாதான், துரத்த. சமயத்திற்கேற்ற ஒரு வார்த்தையை சொல்றார். நீங்க சொல்றாரு, நீ எங்களுடைய சீஷர் தான், ஆனாலும் இப்படிப்பட்ட அசுத்த ஆவியை உங்களால் துரத்த முடியாது, துரத்த வேண்டும் என்றால் நீங்கள் ஜெபத்தினாலும் உபவாசத்தினால தான் துரத்த முடியும் என்று அங்கே அவர் அந்த இலைப்படைந்த அந்த சீஷர்களுக்கு சமயத்துக்கேற்ற வார்த்தையை சொல்லி இதுதான் நீங்க செய்ய வேண்டும் என்று சொன்னார். என்ன சீஷருங்க நீங்க, என் கூட இவ்வளோ நாள் இருக்கிறீங்களே, இது கூட தெரியாதா? அப்படியெல்லாம் கோபமாக அவர் பேசவில்லை, அவர்களை திட்டவில்லை. சொல்றாரு, இன்னும் எவ்வளோ நாள் தான் உங்க கூட இருக்க முடியும்னு சொல்றாருன்னு ஒழிய வேற எதையும் அவர் சமயத்திற்கேற்ற வார்த்தைகளை சொல்லி அந்த இலைப்படைந்த சீஷர்களுக்கு அவர் தேவ வார்த்தையை சொல்லுகிறவராய் இருக்கிறார். 23ஆம் வசனத்துல அந்த அசுத்த ஆவியை பிடித்த ஒரு தகப்பனிடத்துல கேட்கிறாரு, அவனும் கூட இலைப்படைந்தவனாய் இருக்கிறான். அவனிடத்துல என்ன கேட்கிறார் பாருங்க, இயேசு அவனை நோக்கி, நீ விசுவாசிக்க கூடுமானால் எல்லாம் ஆகும் என்று அந்த மனுஷனிடத்தில் சொல்றாரு. எவ்வளோ வருஷமாய் உங்களோட பிள்ளை இப்படியாக இருக்குது, பிறந்ததுலேருந்து. சரி, இப்படியாக அந்த அசுத்த ஆவி போகணுன்னாக்கா உனக்கு என்ன இருக்க வேண்டும், சமயத்திற்கேற்ற வார்த்தையை சொல்றார். இலைப்படைந்த அந்த மனுஷனுக்கு, சோர்வடைந்து போயிருக்கிற அந்த மனுஷனுக்கு அவர் இலைப்படைந்த அந்த மனுஷனுக்கு ஒரு ஆறுதலான, நீ விசுவாசிக்கிறாயா, நீ விசுவாசித்தால் எல்லாமே ஆகும் என்று சொல்லி அங்க சமயத்திற்கேற்ற வார்த்தை. இது எதற்காக ஒரு உதாரணமாக சொல்லுகிறேன் என்றால், இயேசு சுவாமி அந்த கல்வி மானின் ஒரு நாவை கொண்டதினாலே சமயத்திற்கேற்ற வார்த்தைகளை சொல்லி அவர் எல்லாரையும் அவர் ஆறுதலாக இருக்க அப்படியாக பேசுகிறார். நம்ம கூட சில சமயத்தில் போகிறோம், ஒரு சாவு வீட்டுக்கு போகிறோன்னு வைங்க, அங்கே போய் இலைப்படைந்த அவர்களுக்கு நம்ம வார்த்தைகளை கொட்டி விடுறோம். செத்துட்டானா, அவனுக்கு அப்படி தான் ஆகணும், என்னென்ன பண்ணான் அவன், இப்படியெல்லாம் அங்கே போய் பேசுனாக்கா அதற்கு சமயத்திற்கேற்ற வார்த்தையாக இருக்குதா? தவறு. அவர்களே இலைப்படைந்தவர்களாக இருக்கும் பொழுது ஆறுதலான வார்த்தைகள் தான் நம்ம சொல்லுவோம். இது ஒரு சின்ன இதே போலத்தான் எல்லா நேரத்திலும் நம்மளுடைய வாயிலிருந்து வருகிற வார்த்தைகள் மற்றவர்களை என்ன செய்தாது, பாதிக்கப்படுகிறதா இருக்கிறது. அதுதான் ஆண்டவர் சொல்றார், அப்படி வேண்டாம், கல்விமானின் நாவை நான் கொடுக்கிறேன், காலை தோறும் நீ எழுந்து ஜெபம் பண்ணு, என்னுடைய வார்த்தைகளை வாசி, என்னுடைய வார்த்தைகளை நீ செவி கொடு, நான் உங்களுக்கு கல்விமானின் நாவை கொடுப்பேன், அந்த நாவை கொண்டு நீங்கள் இலைப்படைந்தவர்களுக்கு சமயத்திற்கேற்ற வார்த்தையை நான் உங்களுக்கு கொடுப்பேன் என்று ஆண்டவர் இப்படியாக சொல்லுகிறவராயிருக்கிறார்.
இப்போ நம்மளுடைய நாவு பார்க்கலாமா எப்படியாக இருக்கிறது என்று. நம்ம படித்த யாக்கோபு 3ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தில் இப்படியாக சொல்கிறது. யாக்கோபு 3:5 அப்படியே நமக்கு இருக்கிற நாவானதும் எவ்வளவு பெருசா இருக்குது, சின்னதுதான் அது, அந்த அவயமாய் இருக்கிறது. ஆனா என்ன பேசுது, பெருமையானதை தான் அது பேசுகிறதா இருக்கிறது. பாருங்கள், சிறிய நெருப்பு எவ்வளவு பெரிய காட்டையே கொளுத்துகிறதா இருக்கிறது. அப்படி என்றால் நம்ம பேசுற சின்ன சின்ன வார்த்தைகள் அது எப்படியாக இருக்கிறதா, காட்டையே கொளுத்தி போடுகிற அளவுக்கு அவ்வளவு மோசமாக இருக்குதா. அப்படி என்றால் நாம் பேசுகிற ஒவ்வொரு வார்த்தைகளும் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். பேசுகிறதுக்கு முன்பாக பல முறை யோசித்து பேச வேண்டும். ஏதோ டக்குன்னு பேசிட்டுன்னு வச்சுட்டோங்க, அது அவர்களை பாதிக்கும். கடைசி வரைக்கும் சொல்லுவாங்க இல்லைங்களா, நீ என்னை அடிச்சிட்டா கூட பரவாயில்ல, ஆனால் நீ பேசுகிற ஒரு வார்த்தை இருக்குது, நான் சாவர மட்டும் என்ன பண்ண மாட்டேன், மறக்க மாட்டேன் சொல்கிறாங்க இல்லைங்களா. அந்த வார்த்தைன்றது ரொம்ப முக்கியமானது. ஆகவே நம்ம அந்த ஒரு இமோஷனில் டக்குன்னு ஏதாவது ஒன்று பேசிடுறோம், டக்குன்னு திட்டிடுறோம், டக்குன்னு அவங்கள ஏதாவது செய்துடுறோம். அது பண்ணக்கூடாது. இந்த கல்விமானின் நாவை ஆண்டவர் அதான் சொல்கிறார், அதை நான் உனக்கு கொடுப்பேன், ஆனால் நீ என்ன செய்ய மாட்டாய், அப்படி பேச மாட்டாய், ஆனால் சமயத்திற்கேற்ற அந்த இலைப்படைந்தவனுக்கு நல்ல வார்த்தைகளை சொல்லுகிறவனா இருப்பேன் என்று ஆண்டவர் நமக்கு சொல்கிறவராக. 6ஆம் வசனத்தில் என்ன இருக்குது, நாவும் என்னவா இருக்குதா, நெருப்பு மாதிரிதான். அந்த நாவுக்குள்ள என்ன நிறைந்திருக்கிறதா, அநீதி, அநீதி நிறைந்திருக்கிறது. உங்களுடைய அது சின்னதா இருந்தாலும் உங்களுடைய முழு சரீரத்தையும் அது என்ன செய்து விடுகிறதா, கரைப்படுத்துகிறது. உங்களுடைய ஆயிலையே குறைக்கிறதா, உங்கள் ஆயுள் காலத்தை என்ன செய்தா குறைக்கிறது. நரக அக்னியிலே உங்களை என்ன பண்றதா, அது போடுகிறது. அப்போ யோசித்து பாருங்க, இந்த சாதாரணமான சின்ன அவயமான இந்த நாவு இருக்கிற நமக்கு அது அநீதி உள்ளதாக இருக்கிறது, முழு சரீரத்தையும் கரைப்படுத்துகிறது. அப்படி என்றால் பாவமாக மாற்றுகிறதா இருக்கிறது. உங்களுக்கு 70 வயசு 80 வயசு ஆண்டவர் குறிச்சி வச்சாக்கா, உங்களுடைய நாவுனால உங்களுடைய ஆயுள் 60 65க்கு என்ன செய்யப்படுகிறதா, குறைந்து போகிறது. உங்களை நரகத்திலே கூட அது என்ன செய்தா போடுகிறது என்று இந்த நாவை குறித்து. அப்போ உங்களுடைய நாவை நீங்கள் வைத்திருக்கும் பொழுது எவ்வளவு ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும், எவ்வளவு ஜாக்கிரதையாக பேச வேண்டும் என்பதை ஆண்டவர் இங்கே சொல்லுகிறவராக இருக்கிறார். 8ஆம் வசனத்தில், நான் சீக்கிரம் அப்படியே முடிச்சுறேன். 8ஆம் வசனத்தில் என்ன சொல்ற, அடக்க முடியாத அது அவயமாக இருக்கிறதா. என்ன, உங்களுடைய நாவை உங்களால் என்ன செய்ய முடியாதா, அடக்கவே முடியாது. ஆனால் அடக்கித்தான் ஆக வேண்டும். அதுக்கு தான் கல்விமானின் நாவு வேணும். அடக்க முடியாத இந்த நாவை நீங்கள் அடக்கி காத்து கொள்ள வேண்டும் என்று சொல்லுகிறது. அது அடங்காததும் பொல்லாங்கதுமாய் இருக்கிறது, சாவுக்கு ஏதுவான விஷமாய் இருக்கிறதா. உங்களுடைய நாவு உங்களுக்கு என்ன விஷம், அது விஷமாய் இருக்கிறது, அது உங்களுடைய சாவுக்கு ஏதுவான விஷயம். ஆகையால் பேசும் பொழுது ஜாக்கிரதையாக பேசுங்கள். அது உங்களை என்ன செய்யுமா, சாவுக்குள்ளே எடுத்துக்கொண்டு செல்லும், பொல்லாங்கானது, அதை அடக்க முடியாது என்று அந்த நான் சொல்லுது. இன்னொரு முக்கியமானது பாருங்க, 9ஆம் வசனத்தில் என்ன சொல்றாரு, பாருங்க. இந்த நாவிலேயே ஆண்டவரை துதிக்கிறோம். இந்த நாவினாலே, இதே நாவினாலே மனுஷரை என்ன பண்றோமா, சபிக்கிறவர்களாக இருக்கிறோம். இவ்வளோ ஒரு தவறான நாவு நம்மிடத்தில் இருக்குது பாருங்க. ஆகவே அழகா இங்க உட்கார்றோம், ஆண்டவரை துதிக்கிறோம், அவரை புகழுகிறோம், பேசுகிறோம், எல்லாம் செய்கிறோம். உடனே வெளியே போகும்போது ஏதாவது ஒரு கோபத்தில் மற்றவர்களை என்ன செய்ய விடுகிறோம், அதே நாவினாலே அவர்களை திட்டுகிறோம், அதே நாவினாலே அவர்களை குற்றப்படுத்துகிறோம், அதே நாவினாலே அவர்களை தப்பாக சொல்லுகிறவர்களாம். இதுதான் செய்யக்கூடாது. இந்த நாவு அது கடவுளை மகிமைப்படுத்துகிற நாவாய் இருக்கும் பொழுது மனுஷருக்கும் மரியாதை கொடுக்கிற நாவாய் அது இருக்க வேண்டும் என்று தான் ஆண்டவர். இதற்கு எது தேவை,
கல்விமானின் நாவு தேவை என்று ஆண்டவர் நமக்கு இப்படியாக சொல்றார். இதுக்கு இன்னொரு உதாரணம் பாருங்க. சங்கீதக்காரன், அவர் ஒரு கல்விமான் தான் நம்ம எடுத்துக்கலாம். இயேசு சுவாமிக்கு அடுத்ததாக இந்த சங்கீத புஸ்தகத்தில் எவ்வளோ அருமையாக எழுதியிருக்கிறாரு. அவர் எல்லாவற்றையும் அறிந்ததினாலே தான் எழுதியிருக்கிறாரு. 100% அவரை கூட நம்ம என்ன சொல்லலாம், கல்விமான் என்று நாம் சொல்லலாம். அவரு நம்ம படித்த 116ஆம் சங்கீதத்திலே முதல் வசனத்திலே ஒரு அன்பு கூறுகிற மனுஷனாயிருக்கிறார். தேவனிடத்திலும் மனுஷருக்கும் என்ன செய்கிற மனுஷனாயிருக்கிறாரு, அன்பு கூறுகிற மனுஷன். எப்படி அன்பு கூறுகிறவராயிருக்கிறார்? தன்னுடைய நாவினாலே ஆண்டவரை துதிக்கிறவராயிருக்கிறார். அந்த நாவினாலே மனுஷரிடத்தில் நல்லதை பேசுகிறவராயிருக்கிறார். சமயத்திற்கேற்ற வார்த்தைகளை அவர் சொல்லுகிறதுனாலே அந்த நாவு அவருக்கு ஒரு கல்விமானின் நாவாக இருக்கிறது. 2ஆம் வசனத்திலே தொழுது கொள்ளுகிற நாவு அவருக்கு இருக்கிறது. தொழுது கொள்ளுகிற, அப்போ கல்விமானின் நாவை கொடுத்த ஆண்டவர் இந்த சங்கீதக்காரனுக்கு அந்த நாவை அவர் எப்படி உபயோகப்படுத்துகிறாரா? ஆண்டவரை தொழுது கொள்ளுகிறதிலே, புகழ்ந்து பாடுகிறதிலே, அவரை துதிப்பதிலே அவருடைய நாவை அவர் உபயோகிக்கிறவராக இருக்கிறார். 4ஆம் வசனத்தில் கெஞ்சுகிற ஒரு நாவாக இருக்கிறது. என்ன நாவு? கெஞ்சுகிற. அப்படின்னா ஆண்டவரிடத்தில் கேட்குறாரு, அழுது கேட்குறாரு, ஆண்டவரே என் பாவத்தை மன்னியும், ஆண்டவரே எனக்கு இன்னும் ஞானத்தை தாரும், ஆண்டவரே என்னை இந்த உலகத்திலே நல்ல விதமாக கெஞ்சுகிற நாவு. ஆனால் நம்மளுடைய நாவு என்ன? கெஞ்சுறதில்ல. கெஞ்சுற மாதிரி ஆண்டவர்கிட்ட நீ இதை செய்தா நான் அதை செய்வேன், நீ இதை கொடுத்தா நான் அது கொடுப்பேன், இப்படி வேறு விதத்திலே கெஞ்சுகிற நாவாய் நமக்கு இருக்கிறது. அப்படிப்பட்ட நாவு இருக்கக்கூடாதுன்னு சொல்றாரு. 5ஆம் வசனத்தில் அவர் கிருபையும் நீதியும் மன உருக்கமும் உள்ள தெய்வமாயிருக்கிறார். அப்படி என்று அவர் விசுவாசிக்கிறதுனால தான் அந்த நாவினாலே ஆண்டவரை என்ன செய்கிறாரா? துதிக்கிறவராயிருக்க. இன்றைக்கு நம்மளுடைய நாவு கூட என் தேவன் கிருபையுள்ளவர், என் தேவன் நீதி உள்ளவர், என் தேவன் மன உருக்கம் உள்ளவர் என்று நீங்கள் விசுவாசித்தால் தான் இந்த நாவினாலே ஆண்டவருக்கு என்ன செய்ய முடியுமா? ஸ்தோத்திரம் செலுத்த முடியும், துதிக்க முடியும் என்று ஆண்டவர் சொல்றாரு. 8ஆம் வசனத்தில் அவர் மரணத்துக்கும் கண்ணீருக்கும் இடறுதலுக்கும் நம்மை தப்புவிக்கிற தேவனாயிருக்கிறார். அவர் விசுவாசிக்கிறாரு. யாரு? சங்கீதக்காரன் விசுவாசிக்கிறதுனால தான் அந்த நம்புகிற அந்த தேவனை தம்முடைய நாவினாலே அவரை புகழ்ந்து பாடுகிறவராயிருக்கிறார். ஆகவே நம்மளுடைய வாழ்க்கையில கூட மரணத்திற்கும் கண்ணீருக்கும் இடறுதலுக்கும் என்ன செய்கிறார்? தப்புவிக்கிறார் என்ற விசுவாசம் நமக்கு இருந்தால்தான் இந்த நாவினாலே ஆண்டவரை நாம் என்ன செய்ய முடியும்? துதிக்க முடியும் என்று ஆண்டவர் நமக்கு சொல்லுகிறவராக இருக்கிறார். ஆகவே நம்ம படித்த அந்த 50ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தின்படி காலையிலே நீங்கள் எழுந்திருங்கள், வார்த்தையை கேளுங்கள், தியானம் செய்யுங்கள், ஆண்டவர் கொடுக்கிறதை நீங்கள் கேளுங்கள். இதை யார் செய்தாரு? யார் செய்தாரு? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து செய்தார். ஒரு 4 வசனம் முடிச்சிட்டேன் நான். முதல்ல பாருங்க, இந்த கல்விமானின் நாவை கொண்ட இயேசு சுவாமி எப்படியாக இளைப்படைந்தவருக்கு தன்னுடைய வார்த்தையின் மூலமாக அவர் போதித்தார் என்று நாம் பார்க்கும்போது இந்த ஒரு காரியங்களை செய்தார். என்ன செய்தார் பாருங்க. யோவான் 8ஆம் அதிகாரம் 28ஆம் வசனம். யோவான் 8:28 என்ன சொல்றார் பாருங்க. என்னை அனுப்பினவர் என்னோடு கூட இருக்கிறார். நான் என் சுயமாய் செய்யாமல் என் பிதா எனக்கு என்ன போதித்தாரோ அவைகளைத்தான் நான் என்ன செய்தேனா? அறிவித்தேன், போதித்தேன் என்று சொல்லுகிறவராயிருக்கிறார். ஆகையால் சுயமாய் அவரே சொல்லல. யாருடைய வார்த்தைகளை நமக்கு சொல்லியிருக்கிறாரு? பிதாவினுடைய வார்த்தைகளை சொல்லியிருக்கிறார். அப்படி என்றால் கல்விமானை நாவை நமக்கு வேண்டும் என்றால் நாம் பேசுகிறது யாருடைய பேச்சாக இருக்க வேண்டுமா? கடவுளுடைய, ஆண்டவருடைய, இயேசு சுவாமியினுடைய பேச்சாக இருக்க வேண்டும். நீ நல்லாவே இருக்க மாட்ட, நீ அப்படியே ஒழிஞ்சு போயிடுவ. அது இயேசு சுவாமியினுடைய வார்த்தையா? அப்போ ஏன் நம்மளுடைய இந்த நாவில் அந்த வார்த்தைகள் வர வேண்டும்? இவர் என்ன சொல்றாரு? பிதா எனக்கு என்ன சொன்னாரோ அதை தான் அவனுக்கு
போதிக்கிறேன். இன்றைக்கு அதான் நான் கொடுத்திருக்கிற இந்த நாவில் நம்ம எப்படி பேசணுமா, ஆண்டவர் நமக்கு என்ன சொல்றாரோ அவைகளை தான் நாம் பேச வேண்டும் என்று ஆண்டவர் சொல்றாரு. மார்க் 1:35, மார்க் 1:35. அதிகாலையிலே இருட்டோடு எழுந்து வனாந்திர பக்கமாய் போய் அவர் என்ன செய்தாரா, ஜெபம் பண்ணினார். கல்விமானின் நாவை அவர் பெற்றுக்கொள்ள அவர் என்ன செய்யறாதான், அதிகாலையிலே எழுந்து இருட்டோடவே எழுந்து எங்க போனாராம், வனாந்திரத்துக்கு போய் அங்க என்ன பண்ணாரா, தூங்கினாரா, ஜெபம் பண்ணினார். அப்படி செய்ததினால தான் கல்விமானின் நாவு அவரிடத்திலே இருந்தது. இன்றைக்கு கல்விமானின் நாவு, இயேசுனுடைய நாவு, வார்த்தைகள் நம்மகிட்ட இருக்கணும்னாக்கா இருட்டோடு நம்ம எழுந்து என்ன செய்ய வேண்டும், நாஷ்டா பண்ண வேண்டும், சாப்பாடு செய்ய வேண்டும். இதுதான் நடந்து கொண்டிருக்கிறது. என்ன ஒரு 10 நிமிஷம் ஆண்டவருடைய சமூகத்திலே, ஆண்டவரே இப்படி சொன்னீரே, இந்த நாள் முழுவதும் உம்முடைய வார்த்தைகளை பேச எனக்கு உம்முடைய வார்த்தைகளை கொடு. கேட்போம், ஜபிச்சோம், வார்த்தையை பேசுனாக்கா நமக்கு என்ன வருது, அந்த கல்விமானின் நாவின் ஆசீர்வாதம் நமக்கு வருகிறது. ஏசாயா 61:1. சோர்ந்து போயிடாதீங்க, ஒரு 4 வசனம் தான் முடிச்சிட்டேன். ஏசாயா 61. சிறுமைப்பட்டவருக்கு சுவிசேஷத்தை அறிவிக்கவும், இருதயம் நொறுங்குண்டவர்களுக்கு காயங்களை கட்டுவதும், சிறுமைப்பட்டவர்களுக்கு விடுதலையும், அவர் இப்படியாக அனுப்பினார், பேச செய்கிறார் என்று. ஆகவே இன்றைக்கு கல்விமானின் நாவை பெற்றுக்கொண்ட நாம் யாரிடத்தில் இப்படியாக கடவுளுடைய வார்த்தையை சொல்ல வேண்டுமா, சிறுமைப்பட்டவர்களுக்கு, இருதயம் நொறுங்குண்டவர்களுக்கு, சிறைப்பட்டவருக்கு, கட்டுண்டவர்களுக்கு, இவர்களுக்கெல்லாம் இந்த வார்த்தைகளை கொண்டு நாம் என்ன செய்ய வேண்டுமா, தேவனுடைய வார்த்தைகளை சொல்லணும். ஆனால் நம்ம என்ன பண்ணுறோம், ஒரு திண்ணையில் உக்காந்துட்டு அவன் சிறுமைப்பட்டவனே இல்லை, அவன் நொறுங்குண்டவனே அல்ல, சிறைப்பட்டவனே இல்லை, கட்டுண்டவனே இல்லை, அவனுங்க கூட உட்கார்ந்து எதையோ பேசுகிறவர்களாக நாம் இருக்கிறோம். இது கல்விமானின் நாவு கிடையாது. இப்போ இந்த ஓய்வு நாளிலே ஆண்டவர் கொடுத்திருக்கிற இந்த நல்ல நாளிலே இப்படியாக நாம் வசனத்தை கேட்கும் பொழுது இந்த வசனங்கள் நம் மூலமாக மற்றவர்களுக்கு அது செல்கிறதாயிருக்கிறது. இதைத்தான் நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். ஆகவே அனாவசியமாக நாம் வார்த்தைகளை பேசாமல், வேறு வார்த்தைகளை, வேறு காரியங்களை கொடுத்து பேசாமல், தேவனுடைய வார்த்தைகளை சிறுமைப்பட்டவனுக்கும், இருதயம் நொறுங்கப்பட்டவனுக்கும், சிறைப்பட்டவனுக்கும், கட்டுண்டவனுக்கும் நாம் என்ன செய்ய வேண்டுமா, பேச வேண்டும். இதனாலே ஆண்டவர் இதற்காக நம்ம என்ன செய்திருக்கிறாரா, அபிஷேகம் பண்ணியிருக்கிறார். என்ன பண்ணியிருக்கிறார், யாரெல்லாம் ஞானஸ்தானம் எடுத்து தேவனுடைய ராபோஜனத்தில் பங்கு கொண்டீர்களோ நீங்கள் எல்லாம் யாரு, அபிஷேகப்பட்டவர்கள், கர்த்தருடைய பிள்ளைகள், நீங்கள் தான் இதெல்லாம் சொல்ல வேண்டும் என்று சொல்றாரு. இன்னும் 2 வசனம் முடிச்சிட்டேன். எபேசியர் 6:17 தேவ வசனம் அது ஆவியும் பட்டயமாயிருக்கிறது. என்னவா இருக்கிறதா, ஆவியும் பட்டயமாயிருக்கிறது. பட்டயம் என்ன, எவ்வளோ கூராக இருக்குது, எது வேணாலும் செய்ய முடியும். அங்கே பார்க்கும்போது தேவ வசனம் ஆவியும் பட்டயமாய் இருப்பதினாலே உங்களுடைய வாயிலிருந்து வருகிற வார்த்தைகளும் எப்படியாக இருக்க வேண்டுமா, ஆவியும் பட்டயமாய் இருக்க வேண்டும் என்று ஆண்டவர் சொல்றாரு. மத்தேயு 7:28 29 மத்தேயு 7:28-29 அவர் அதிகாரம் உள்ளதாய் அவர் பேசினார், ஆச்சரியப்படுகிற அளவுக்கு அவர் போதித்தார் என்று பார்க்கிறோம். ஆகவே நம்மளுடைய வார்த்தைகள் பேசுகிற பொழுது அது எப்படியாக இருக்கணுமா, அதிகாரம் உள்ளதாக இருக்கணும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே நான் சொல்லுகிறேன், எழுந்து நடு, அதிகாரம் உள்ளதாக இருக்க வேண்டும். அதிகாரம் இல்லாமல் ஏதோ ஒரு நினைச்சிட்டு ஒரு சாதாரணமாக சொல்லக்கூடாது. ஆனால் இங்கே இயேசு சுவாமியை மற்றவர்கள் பார்க்கும் பொழுது அவர் போதித்த ஒவ்வொரு காரியம் அதிகாரம் உள்ளதாக இருந்தது, ஆச்சரியப்படுகிறதா இருக்கிறது. ஐயோ, இவங்களா இவ்வளோ அழகாக பேசுகிறாங்க, இவ்வளோ அழகாக தேவனுடைய வார்த்தையை சொல்கிறாங்க, எவ்வளோ ஒரு ஆறுதலாக இருக்கிறது, ஆச்சரியப்படுகிற அளவுக்கு நம்மளுடைய வார்த்தைகள் இருக்க வேண்டும். ஆனால் மற்றவர்கள்கிட்டத்தில் நம்ம பேசும்போது அவர்கள் ஆச்சரியப்படுறா, என்ன ஆச்சரியப்படும், கிறிஸ்தவன்ன்றாங்க, இவங்க வாயில் வருகிற வார்த்தை என்ன இப்படியா
ஆச்சரியப்படுகிறார்கள். அப்படிப்பட்டதா இருக்கக்கூடாது என்று ஆண்டவர் சொல்றார். கடைசியாக முடிச்சுட்டேன். யோவான் 1ஆம் அதிகாரம் 1-4 எல்லாருக்கும் தெரிந்த வசனம். யோவான் 1ஆம் அதிகாரம் 1 ஆதியிலே வார்த்தை இருந்தது, வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது, வார்த்தை தேவனாக இருந்தது, அந்த வார்த்தை மாம்சமானது. எல்லாருக்கும் நமக்கு தெரியும். வார்த்தை அது யாருடைய வார்த்தை? தேவனுடைய வார்த்தை. அந்த வார்த்தை எங்கிருந்து வந்தது? தேவனிடத்திலிருந்து வந்தது. அந்த வார்த்தை தேவனாக இருக்கிறது இல்லையா? அப்படி இருக்கும்பொழுது நம்மளுடைய வார்த்தைகள் கூட அது தேவனிடத்திலிருந்து வந்த வார்த்தையாக இருக்க வேண்டும், அது தேவனுடைய வார்த்தையாக இருக்க வேண்டும், அது தேவனாகவே இருக்க வேண்டும் என்று ஆண்டவர் நமக்கு சொல்கிறார். ஆகவே கிறிஸ்து இயேசுக்குள் அன்பானவர்களே, யோசித்து பாருங்கள். இன்றைக்கு கடவுள் நமக்கு ஒரு நல்ல சத்தியத்தை கொடுத்திருக்கிறார், நாவை கொடுத்திருக்கிறார். அந்த நாவு எப்படிப்பட்ட நாவாக இருக்க வேண்டும்? கல்விமானின் நாவாக இருக்க வேண்டும். அது இலைப்படைந்தவனுக்கும் சமயத்திற்கு ஏற்ற வார்த்தைகளாக இருக்க அதை நாம் உபயோகப்படுத்தி கொள்ள வேண்டும். இந்த நாவு நமக்கு கொடுத்திருக்கிறது. இந்த நாவிலே ஆண்டவரை பற்றி பேசுவோம், இந்த நாவிலே மற்றவர்களை சபிக்கிறதுமாய் இருக்கக்கூடாது. அது எல்லாமே இயேசு சுவாமி பேசினது போலவே இருக்க வேண்டும், இயேசு சுவாமி சொன்ன வார்த்தைகள் போலவே இருக்க வேண்டும். அது இலைப்படைந்தவனுக்கு, சிறுமைப்பட்டவனுக்கு, சிறையில் இருப்பவனுக்கு, கட்டுண்டவனுக்கு அது எப்படியாக இருக்கணுமா? ஆறுதலாக, அது ஆச்சரியப்படத்தக்கதாகவும், அது அதிகாரம் உள்ளதாகவும் இருக்க வேண்டும் என்று ஆண்டவர் சொல்றாரு. ஆகவே இந்த நாவு உஷாருங்க, ரொம்ப பத்திரமாக சின்னது தான், காட்டையே என்ன செய்யணுமா? கொளுத்தி விடும். அப்படிப்பட்ட நிலைமை வரக்கூடாது. ஆண்டவர் கல்விமானின் நாவை கொடுக்க நம்ம என்ன செய்ய வேண்டும்? எப்போ எழுந்துக்க வேண்டும்? காலையில் எழுந்துக்கோங்க. 5 நிமிஷம் 10 நிமிஷம் போதும். ஆண்டவரிடத்திலே ஒரு ஜெபம் பண்ணுங்க, ஆண்டவருடைய ஒரு வசனத்தை படிங்க, தியானம் பண்ணுங்க. நான் நிஜமாக சொல்கிறேன், அந்த நாள் முழுவதும் உங்களுக்கு எப்படியாக இருக்குமா? ஆசீர்வாதமாக இருக்கும் என்று ஆண்டவர். கர்த்தர் தாமே இந்த திருவசனங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். எல்லா புத்திக்கும் மேலான தேவ சமாதானம் உடைய இருதயங்களையும் சிந்தனைகளையும் கிறிஸ்து இயேசுக்குள்ளாக உங்களை காத்துக்கொள்வாராக.